கிரீன் சட்னி மாதிரி கிரீன் தோசை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு ஹெல்தியான தோசைங்க இது. குறிப்பாக 40+க்கு இது ஒரு நல்ல டயட் ரெசிபினே சொல்லலாம். ஆமாங்க, முடக்கத்தான் தோசை. இந்த தோசை வந்து 40+ சாப்பிடும்போது எல்லா வியாதியும் கட்டுப்படுங்க. அதாவது மூட்டு வலி, கை கால் வலி, வாத பிரச்சனை இதெல்லாம் வர்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான். 40 வயசுக்கு மேலே சத்து குறைபாடு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். சுகர், பிபி அது ரிலேட்டடாக நிறைய வியாதிகள் வரும். அந்த டைம்ல இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த முடக்கத்தான் வந்து பல மடங்கு வியாதியை கட்டுப்படுத்துதுங்க. நார்மலா முடக்கத்தான் தோசை அப்படின்னா கசப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முடக்கத்தான நீங்க சட்னியா அரைச்சிங்கன்னா சாப்பிடவே முடியாது, ஏன்னா கசப்பா இருக்கும். இதே நீங்க தோசையா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நான் சொல்ற இந்த மெத்தட் படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், வீடே மணக்குங்க. ஒரு முடக்கத்தான் தோசை இவ்வளோ மணமா இருக்கிறதையும் இவ்வளோ ருசியா இருக்கிறதையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தோசைக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா எடுத்துக்க போகிறோங்க. புதினா சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், பசியை தூண்டும். முடிஞ்ச அளவுக்கு சமையலில் புதினாவை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த கிரீன் தோசைக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் எடுத்துக்கோங்க, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. முடக்கத்தான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் இருக்குமே ஒழிய கசப்பு இருக்காது. ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவா இருந்தாலும் சரி, இட்லி மாவோ தோசை மாவோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், தினம் ஒரு தோசை கொடுத்துட்டு வாங்க, பசி எடுக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. விளையாட்டுலேயே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்க, ஒரு வாரம் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் பசிக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க, கிரீன் தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம கிரீன் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, முட்டி வலியே வராதுங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு ஊற்றுங்க. எவ்வளோ சன்னமாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா அருமையான கிரீன் தோசை, முடக்கத்தான் தோசை ரெடிங்க. இதே மாதிரி ஒரு தடவை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க, கிரீன் தோசை தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, உங்களுக்கு தேவையான எது வேணுமோ அதை செஞ்சு வச்சு சைடிஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அடிப்பொலியா இருக்குங்க. 40+ நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டயட் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிடலாம்.